ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது மே மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை உள்ளான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன் தனுசு ராசிக்கு. இந்த வாரத்தினுடைய கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க. 3ஆம் இடம் கும்பராசியில் சனி பகவான், மேஷத்தில் புதன் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் குரு. சந்திரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் கடகராசியிலிருந்து கன்னிராசி வரைக்கும் நகரப்போகிறார். வார ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சிகள் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது. நியூ வெஞ்சர்ஸ் எதுவும் வேண்டாம். புதுசாக ஏதாவது பேப்பர் சைன் பண்ணுறதும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வேண்டாம். பயணத்தின் போது கவனமாக இருக்கணும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், நைட் டைம்லாம் ட்ராவல் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பெரிதாக எந்த தொந்தரவுகளும் இருக்காது. சில அசௌகரியங்கள் ட்ராவல் போல் இருக்கும், அவ்வளோதான். இப்போது உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருன்னா, குரு பயிற்சியாகி 6ஆம் இடத்துல இருக்கார். அவள் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் அதிபதி, சூரியனோட சேர்ந்து இருக்கார். ஏன்னா வைகாசி மாதம் பிறக்கிறதுனால சூரியன் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நகர்ந்தாச்சு. அதே போல் புத பகவானும் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடமான மேஷராசிக்குள்ளே வந்தாச்சு, சுக்கிரனோட இருக்கார். இப்போது உங்களுக்கு பொதுவாக இந்த வாரத்தோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவுகள் சின்ன சின்னதாக ஆரம்பிக்கும். இத்தனை நாளாக கொஞ்சம் எதுவும் பெருசாக பிரச்சனை பண்ணாமல் இருந்தது கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் கொடுக்கும். அதுக்கு ஒரு ப்ராப்பர் மெடிக்கேஷன் எடுத்துட்டு அது மூலமாக நிவாரணம் காண முடியும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு தடை தாமதங்கள் அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நகர்ற மாதிரி இருக்கும். நானும் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அது கூட எனக்கு உண்டான எந்த ஒரு வழியுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் அலுப்பு தட்டுற மாதிரி தான் இருக்கும். ரத்த சம்பந்தமான நோய் பாதைகள் வராமல் பார்த்துக்கணும். அதே போல் ஒரு வீடு பத்திரம் பதிய போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு சொத்து வாங்க போகிறோம் அப்படின்னா அதோடைய பேரண்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் சரியாக இருக்கா, அதில் எதுவும் வில்லங்கம் இல்லாமல் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சரி பார்த்துக்கிறது நல்லது. அதன் மூலமாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் ராகுவும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்காங்க. சட்ட சிக்கல்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். பத்திரங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். செவ்வாய் தான் உங்களுக்கு நிலத்திற்கு உண்டானவர். அப்போது உங்களுடைய சுகஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார். அதே போல் அந்த அதிபதி குருவானவர் 6ல் இருக்கார். நிறைய பேர் ஒரு சொத்து வாங்கணும், அது வாகனமாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம், ஸ்திர சொத்து வாங்கிறதுக்காக நிறைய பேர் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இதுக்கு போவாங்க. அப்போ அங்கே உங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டு அது கொடுக்க வேண்டிய என்னெல்லாம் அப்ரூவல் தரணுமோ அந்த மாதிரி விஷயங்களையும் சிக்கல்கள் இல்லாமல் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அந்த லீகலான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்துக்கிறது நல்லது. புதிய கடன்கள் நீங்களே போய் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அது உங்களுடைய தொழிலுக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு முதலீடாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு கடன் வாங்குவீங்க. சுப கடனாக தான் அது இருக்கும். அசுப விஷயங்களுக்காக நிச்சயம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். அதே போல் தொழிலில் ஒரு மந்த நிலைமை தான் இருக்கும். ரொம்ப மளமளன்னு எல்லா காரியம் நடக்குது அப்படிங்கிறது இல்லாமல் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ தனுசு ராசிக்கு இந்த வார ஆரம்பம் கொஞ்சம் டல்லாக தான் ஆரம்பிக்கும். அப்புறம் போக போக வார கடைசியில் மளமளன்னு உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள முடியும். சந்திராஷ்டம காலம் மட்டும் சிறிது கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம்.